சிவகாசி பட்டாசு விபத்துகளுக்கு பாஜக தான் முழு காரணம் என்றும், நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் முஸ்லிம், மட்டன், மங்கள் சூத்ரா ஆகிய 3 எம்களை நம்பித்தான் பிரதமர் மோடி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் விருதுநகர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்துள்ளார். சிவகாசி பட்டாசு விபத்து தொடர்கிறது. இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த மத்திய அரசு தொடர்ந்து பட்டாசு விபத்துக்களை பற்றி எந்த ஒரு கவனமும் செலுத்தாத ஒரு அரசாக மோடி அரசு தொடர்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது சிக்ரியில் விஞ்ஞானிகளோடு சேர்ந்து பட்டாசு தொழிலை விபத்தில்லாத பட்டாசாகவும் உயிரிழப்பில்லாத பட்டாசு தொழிலாகவும் மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சியை எடுத்தார். அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது மோடி அரசால். இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் பொழுது அந்த முயற்சி மீண்டும் தொடங்கப்படும். பட்டாசு விபத்துக்களை தடுத்து பட்டாசு விபத்தை மேம்படுத்துகின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான தொழில்களாக இருக்கின்ற பட்டாசு தொழிலை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படும். ஒவ்வொரு உயிரிழப்பும் மிக மிக கவலை அளிக்கிறது. உழைக்கின்ற மக்களுடைய உயிர்களை இழக்கின்ற ஒரு தொழிலாக இந்த தொழில் மாறக்கூடாது. இந்த தொழிலை காக்க வேண்டும். அதே நேரத்தில் உழைக்கின்ற மக்களுக்கு உரிய பாதுகாப்பான பட்டாசாகவும் மாற்ற வேண்டும் என்பதிலே இந்தியா கூட்டணியுடைய அரசு மிக தெளிவான முடிவுகளை எடுக்கும். அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். இந்தியா கூட்டணியை பொறுத்தமட்டில் 4வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நான்கு கட்ட தேர்தலில் 4வது கட்ட தேர்தல் 3 கட்ட தேர்தலில் பணியாற்றிய பணியினுடைய அடிப்படையிலே என்னால் ஒன்று தெளிவாக சொல்லப்படுகிறது. அது கேரளமாக இருக்கட்டும், அல்லது அது கர்நாடகாவாக இருக்கட்டும், அல்லது தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. தென் மாநிலங்களிலே வட இந்தியாவில் வருகின்ற செய்திகளும் மிக நம்பிக்கையான செய்திகளாக இருக்கின்றன. மக்கள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கின்ற விலைவாசி, வேலைவாய்ப்பை மையப்படுத்தியே வாக்களிக்கிறார்கள். மோடி அவர்களை பொறுத்த மட்டிலே முஸ்லீம், மட்டன், மங்கள் சூத்ரா என்ற 3 விஷயங்களை மட்டும் நம்பி தேர்தலில் இருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டிலே மகாலட்சுமி, இளைஞர்களுக்கான வேலை மற்றும் ஜாதிய கணக்கெடுப்பு என்ற 3 விஷயங்களை மையப்படுத்தி தேர்தலில் இருக்கிறார். இந்த 2 பார்வைகளையும் மக்கள் மிக தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். வட இந்தியாவிலே குறிப்பாக ராஜஸ்தானாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.